கபடிங்கிறது நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு. உடல் வலிமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதே சமயம் இந்த டீம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, கோஆப்ரேஷன், அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான ஒரு விளையாட்டு. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கு ஒரு முக்கியமான ஒன்று. இந்த மாதிரி விளையாட்டு இது மட்டும் இல்லை. இந்த விளையாட்டுங்கிறது நீங்கள் வழக்கமாக விளையாட்டாக நினச்சிக்காம வாழ்க்கை ஃபுல்லாக இதை உங்களுடைய அங்கமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்லது. இன்றைக்கி நிறைய டாக்டர்கிட்ட போனால் நாங்கள் 25% தான் டேப்லெட்டு, மீதி எல்லாமே உங்களுடைய எக்ஸசைஸு, உடற்பயிற்சி இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ஸ்பிரிட்டு, அதாவது காலையில் நீங்கள் எத்தனை பேர் இந்த சத்யா ஸ்டேடியம் போயிருப்பீங்க? நான் எல்லா நாளும் காலையில் ஒரு 6லேருந்து 7 அங்கே இருக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம், ஸ்மால் சைல்டு டு வெரி ஓல்டு பீப்புள்ஸ், 6க்கெலாம் வந்துடுறாங்க, ஃபுல்லி வைப்ரண்ட்டாக இருக்கிறாங்க. அப்போ ஏர்லி மார்னிங் மிராக்கிள்ஸுங்கிறான். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு இந்த 5லேருந்து 6, 6:30 ஒரு ஏதாவது உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா உடல் சுத்தமாகும், உள்ளம் சுத்தமாகும். அந்த ப்ரோக்ராம் ப்ரோக்ராம்டாக இருக்கும். இப்போ நான்லாம் டெய்லி 5:40, அதாவது 4:40க்கு வச்சுருக்கேன் அலாரம். இது 1985 வச்சது. 85ங்கிறது 40 வருஷம் ஆச்சு. அப்போ ஏர்லி மார்னிங் நீங்கள் எழுந்திரிச்சு ஒரு 1 ஹவராவது ஒரு வாக்கிங் அல்லது ஒரு யோகா, ஒரு எக்ஸசைஸு, ஒரு ப்ரீத்திங் பண்ணிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக நீ ப்ரோக்ராம்டாக சாதிக்க முடியும். இதுக்கு நாங்கள் எல்லாமே எக்ஸாம்பிள். நேற்று இந்த கிரவுண்டில் பார்த்தாங்க கூட, அதை சொன்னேன் நான். ஒரு அம்மா, பையன், அவங்க மருமக வர்றாங்க. மருமகளை விட மாமியார் இளமையாக இருக்கிறாங்க. என்னம்மா காரணம்னு கேட்டால், நான் அப்பையிலேருந்தே காலைல 5 மணிக்கு இருந்தது சார், 6லேருந்து 7 வெளியில் வந்துடுவேன் வாக்கிங் யோகான்னு சொல்லிட்டு. அவங்கள பார்த்தா ஒரு பொண்ணு மாதிரி இருக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு நம்மளுடைய உடல் பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஸ்போர்ட்ஸோடு கலந்த ஒன்று. நீங்கள் இதை ஸ்போர்ட்ஸாக எடுத்துக்க வேண்டாம், லைஃபுக்கு ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு எப்போயுமே கொஞ்சம் நல்லா செய்யும். ரைட்டாக வாழ்க்கை.